ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் முதல் முறை எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காரில் ஏசி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ஏசி. இது வந்து வெறும் ஃபேன் மட்டும். இந்த பட்டன் அழுத்தினா தான் ஏசி ஒர்க் ஆகும். இது ஃபேன் ரெகுலேட்டர் எவ்வளோ வேணுமோ வெறும் காற்று மட்டும் வரும், ஸ்பீடு வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஹீட்ரு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள், இது திருப்பி வச்சுக்கலாம். வெறும் ஹீட்ரு மட்டும் வேணால் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அதே நமக்கு ஹீட்ரு கூட இப்போ குளிர் காலத்தில் ஹீட்ரு ஏசி ரெண்டு வேணும்னா 2 in 1 பாருங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஏசி 2 ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி அடுத்தபடியாக நமக்கு ஏசி மட்டும் வேணும்னா இந்த ஹீட்ரு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஏசி மட்டும் வச்சுக்கலாம், என்ன ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ஏசி எப்படி யூஸ் பண்ணுறன்றதை இந்த இதில் பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக திருப்பிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து நம்ம உட்காந்துக்கிறீங்களா, ஃப்ரண்ட் சீட்டில் 2 பேர் உட்காந்துக்கிறீங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இதுக்கு மட்டும் வரும். ஃப்ரண்ட் சீட்டில் பாருங்கள், மேலே அந்த இமேஜ் வருதுங்களா, அதில் மட்டும் வரும். செகண்டில் வச்சோம்னா ஃப்ரண்ட் சீட் ரெண்டுத்துக்குமே வந்து கால்கிட்டையும் மறுபடியும் மேலே ஃப்ரண்ட் சீட்டில் முன்னாடி உட்காந்துக்கிற சென்ட்ரல் பாருங்கள், இந்த மாதிரி இமேஜ் வருது. இதில் ரெண்டுத்துலேயும் வரும். அதுக்கடுத்து மூணாவது பாருங்கள், இதுக்கு மேலே திருப்பி வரும் பாருங்கள். இதில் வச்சோம்னா ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிற 2 பேருக்குமே வந்து ஃப்ரண்ட்டில் காலுக்கு மட்டும் வரும். ஏசி காலுக்கு மட்டும் வரும். மூணாவதாக திருப்பணுங்களானாக்கா காலுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் காலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, காரில் ஃப்ரண்ட் கிளாஸ் முன்னாடி கண்ணாடி அங்கே ரெண்டுத்துக்குமே வரும். இதே வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் கீழே திருப்பி வச்சிங்களானாக்கா பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி வச்சிங்களானாக்கா ஃப்ரண்ட் கிளாஸ் இதுக்கு மட்டும் வரும். பாருங்கள், மேலே அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இப்போது இந்த கிளாஸுக்கு மட்டும் வரும். இப்போ நாம் பார்க்குறது ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர். ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்ட்டு வரும். முதல்ல இருக்கிறது இது வந்து இன்ஜினுடைய கண்ட்ரோல், இன்ஜின் ஸ்பீடு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கியரில் செகண்ட் கியரில் போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து 2.5 3 அப்படின்ட்டு 1.5 2ன்றது கரெக்ட் ஆவரேஜான ஸ்பீடு. 2க்கு மேலே 3 4ன்னு போச்சுன்னா ஓவர் ஸ்பீடுன்னு அர்த்தம். அப்போ செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் மாற்றிக்கணும். தேர்ட் கியரில் போகும்போது அதே மாதிரி 3 4 இந்த மாதிரி எக்ஸ் ஆச்சுன்னா 4th கியருக்கு மாற்றிக்கணும். 4th அதே மாதிரி 2க்கு மேலே 3 4 போச்சுனாக்கா 5th கியர் மாற்றிக்கணும். 5th கியர் மாற்றிட்டாக்கா அந்த ஸ்பீடு வந்து உயராது, 1.5 2க்குள்ளே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பீடோ மீட்ரு. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல் கியர் போட்டு மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, 15 20 ஸ்பீடு வெளியும் போகலாம். அப்புறம் செகண்ட் கியர் மாற்றிக்கணும். செகண்ட் கியரில் ஒரு 30 வெளியும் போகலாம். 30க்கு மேலே போயிட்டா தேர்ட் கியர் மாற்றிக்கலாம். தேர்ட் கியரில் வந்து ஒரு 40 வெளியும் போகலாம். அப்புறம் ஃபோர்த் கியர்லேருந்து ஒரு 50 போச்சுன்னா 5th கியர் மேலே போச்சுனாக்கா ஆவரேஜாக ஸ்பீடு எதுனாலும் போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வீடியோ இது வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடணுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.